ஒரு காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இயற்கையான முறையில உள்ள பொருட்களை தான் வாசனை திரவியமா பயன்படுத்துவாங்க. சந்தனமே வந்து பாத்தீங்கன்னா சந்தன கட்டை இருக்கும், சின்ன குச்சி மாதிரி இருக்கும். அத பெண்கள் உரசக்கூடிய மாதிரி ஒரு இது இருக்கும், கல் மரம் மாதிரி ஒண்ணு இருக்கும். அதுல நல்லா தேய்ச்சி அந்த சந்தனத்தை தான் எடுத்து அவங்க வந்து வைத்துக் கொள்வாங்க. அதே மாதிரி அந்த ஜவ்வாதா இருக்கட்டும், பன்னீரா இருக்கட்டும், சாம்பிராணியா இருக்கட்டும், அப்படி இயற்கையான முறையில தான் வந்து தங்களை வந்து அவங்க வந்து மனமூட்டி கொண்டார்கள். அது உடலுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி எந்த விதமான பிரச்சனையும் கொடுக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா இன்னைக்கு பயன்படுத்தக்கூடியது எல்லாமே வேதிப்பொருட்கள் கலந்த வாசனை திரவியங்களை தான் நம்ம பயன்படுத்துறோம். அதிலும் எத்தில் ஆல்கஹால் அதுல கலக்குறாங்க. ஏன்னா உடனே அது ஆவியாயிடணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த சென்ட் அடிக்கும் போதே நிறைய பேருக்கு எங்க சென்ட் அடிக்கணும்னே தெரியாது. சட்டையில அடிக்கணுமா உடம்புல அடிக்கணுமானே தெரியாது. அதுலயும் குறிப்பா முக்கியமான இடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கை மடக்கக்கூடிய இந்த இடம் அதே மாதிரி கழுத்தினுடைய 2 பின்பகுதிகள் இங்கதான் முக்கியமா அந்த சென்டை வந்து ஸ்ப்ரே பண்ணணும். ஏன்னா அந்த இடத்துல இருந்தாதான் கொஞ்ச நேரம் அது நீடித்தும் இருக்கும், அந்த துர்நாற்றமும் ஏற்படாம அது தடுக்கவும் செய்யும். அதே மாதிரி சட்டைகள்ல சில நேரத்துல அவங்க வந்து அடிக்கிறது உண்டு.